தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 17/12/2014 புதன்கிழமை சித்திரை நட்சத்திரம் இரவு 7:46 வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். நேற்று தினம் சனி பகவான் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிவிட்டார். இப்பொழுது ஒவ்வொரு ராசிகளுக்கும் உள்ள பலன்களிலே நிறைய மாற்றங்கள் எல்லாம் வந்து சேரப்போகின்றன. இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லப்போகிற ஒரு நல்ல கருத்து, தாவரங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற தெய்வங்களை வழிபட்டால் உங்களுக்கு தனவரவு தாராளமாக வந்து சேரும். பொதுவாக மனிதன் முதலிலே இறைவனை பார்த்த பொழுது வரம் என்று கேட்டான். இறைவன் தாவரத்தை கொடுத்தான். கும்பிடும் தாவரத்தை சாப்பிடலாமா, சாப்பிடும் தாவரத்தை கும்பிடலாமா என்றெல்லாம் கேட்பார்கள். வீட்டிலே துளசி வைத்திருக்கிறோம். ஜலதோஷம் வந்தால் அதை நாம் உணவாக அதை எடுத்து உட்கொள்கின்றோம். அதே நேரத்தில் அதை வழிபாட்டு பொருளாகவும் வைத்துக்கொள்கின்றோம். பொதுவாகவே நம் வீட்டிலே என்ன மரம் வளர்ப்பது அப்படிங்கிறத நம்ம பேர் என்னிடம் தொலைபேசி வாயிலாகவும் கேட்பார்கள். ஒருத்தர் சொன்னார், முருங்கை மரம் வச்சுக்கலாமா, எங்கள் வீட்டில் முருங்கை இருக்குது, அதை வச்சுக்கிறதா இல்லை ஏதாவது செய்யணுமான்னு கேட்டார். பொதுவாக முருங்கை மரம் வீட்டில் இருப்பது நல்லது. சித்திரை வைகாசி மாதத்திலே வேண்டுமானால் கம்பளி புழு வரும். எனவே அதற்கு அணை கட்டி வைக்க வேண்டும். முருங்கை இருந்தால் அந்த குடும்பத்திலே இனவிருத்தி நன்றாக இருக்கும். அதே நேரத்திலே வேப்ப மரம் வளர்க்கலாம். வேம்பு வளர்த்தால் கிருமி நாசினியாக உபயோகப்படும். வேப்பங்காற்று வீசுகின்ற பொழுதெல்லாம் கிருமிகள் இருந்தால் அவை விலகிச் செல்லும். நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு வருவதற்கு இப்பொழுது கூட மலைவேம்பு கஷாயம் குடிக்க சொல்கின்றார்கள். வேப்ப இலையில் 2 இலைகளை ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் சாப்பிட்டால் கூட போதும் என்கிறார்கள். ஆகையினாலே வீட்டிற்கு ஒரு வேப்ப மரம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் வாழை மரம் வைத்துக்கொள்வது நல்லது. அதில் கனிந்து வருகின்ற பழத்தை சாப்பிட்டால் ஜீரணம் நமக்கு ஆகும். எனவே எளிதில் ஜீரணிக்கக்கூடிய ஒரு பழமாக இருப்பதனாலே நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வாழை மரம் தேவைப்படுகின்றது. அதே நேரத்தில் மாமரமும் வளர்க்கலாம். மாமரம் வளர்த்தால் அதிலிருந்து வருகின்ற இலைகளையெல்லாம் தோரணம் கட்டுகின்ற பொழுது அதிலே பால் சத்து நிறைந்தது. அந்த பால் அதிலே வெளியிலிருந்து வருவதெல்லாம் வீதியிலிருந்து வீட்டிற்குள் வருபவர்களுடைய கால்களில், கைகளில், முகங்களில், உடல்களில் இருக்கின்ற கிருமிகளையெல்லாம் மேல் நோக்கி இழுக்கின்ற ஆற்றல் அதற்கு உண்டு என்று சொல்கின்றார்கள். அதே நேரத்தில் கொய்யாவும் நாம் வளர்க்கலாம். கொய்யா மரம் வளர்த்தால் அந்த கொய்யா இலை இருக்கிறதே, அதை சிலர் மருத்துவமாக உபயோகப்படுத்துவார்கள். நீரிழிவு நோய்க்கு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. மாதுளை வளர்த்தால் துவர்ப்பு சக்தி அதிகமாக இருப்பதனாலே குடல் புண் ஆறும். இப்படியெல்லாம் இல்லத்திலே நாம் தாவரங்களை வளர்ப்பதன் மூலமாக இனிய பலன்களை வரவழைத்து கொள்ளலாம். அதே நேரத்தில் நாம் ஒரு தெய்வத்தை வழிபடுகின்ற பொழுது தெய்வத்திற்கு பக்கத்தில் ஏதேனும் தாவரம் இருக்கிறதா என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மதுரையிலே ஆடி வீதியிலே பார்த்தால் வன்னி மரத்தடியிலே ஒரு பிள்ளையார் விற்றிருப்பார். அங்குதான் நிறைய பெண் பார்க்கும் படலம் நடைபெறும். வன்னி மரத்தடியில் இருக்கிற தெய்வங்களெல்லாம் எண்ணிய பலனை கொடுக்கும். சிவகங்கை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய கண்டராமாணிக்கம் என்ற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற பெருச்சி கோயிலில் இருக்கிற சனி பகவான் வன்னி மரத்தடி சனி பகவானாக காட்சியளிக்கின்றார். அருகிலே கண்டவராயன்பட்டி அருகிலே நல்லிப்பட்டியிலும் ஒற்றைச்சனியாக இருக்கின்றார். அந்த வன்னி மரத்தடி தெய்வங்களை நாம் வழிபடுகின்ற பொழுது எந்த காரியத்தை எண்ணினோமோ அது நடைபெறும். அப்படி பார்த்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும். குன்றக்குடிக்கு செல்பவர்களெல்லாம் கவனிக்க வேண்டிய இடம் ஒன்று இருக்கிறது. பாடுவார் முத்தப்பருக்கு என்று ஒரு சிலை இருக்கிறது. அதற்கு பக்கத்திலே பன்னீர் மரமும் அரச மரமும் இருக்கின்றது. வாழ்க்கையில் பன்னீர் தெளித்து வரவேற்கவும், அரசபோகம் கிடைக்கவும், ராஜ மரியாதை பதவிகள் கிடைக்கவும் அதுபோன்ற இடத்தில் இருக்கின்ற தெய்வங்களை வழிபட்டால் நமக்கு ராஜபோக வாழ்க்கை அமையும். எனவே அந்த பாடுவார் முத்தப்பர் சிலைக்கு அருகிலே இந்த தாவரங்கள் இருக்கின்றன. அந்த மரங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற தெய்வங்களை நீங்களும் வழிபட்டால் வாழ்க்கை வளமாக இருக்கும் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பிரச்சனைகள் தீர வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள். நேற்று தான் 8லே சனி வந்திருக்கின்றார். எனவே இடையூறு சக்திகள் ஏற்படாமல் இருக்க அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். விரயங்கள் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, ஆனந்த வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்கின்ற நாள். இன்று சந்திரபலம் 6லே இருப்பதால் உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம். ஊர் மாற்றம், இடமாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். மிதுனராசி நேயர்களே, யோகங்கள் வந்து சேர யோசித்து செயல்பட வேண்டிய நாள். இன்றைக்கு ஊர் மாற்ற சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கலாம். அது மட்டுமல்ல,
வாகன மாற்றம் செய்யவும் முன்வருவீர்கள். காரணம், வாகன பழுதுகள் அடிக்கடி நடைபெறப் போகின்றது. அது மட்டுமல்ல, 8லே செவ்வாய் இருப்பதால் உடன்பிறப்புகளால் உற்சாகம் குறையலாம். எனவே நீங்கள் அவர்களை அனுசரித்து சென்றால் அமைதி கிடைக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுகின்ற நாள். சொல்லை செயலாக்கி காட்டுகின்ற சூழ்நிலை உருவாகும். தனவரவு தாராளமாக வந்து சேரும். ராசிநாதன் 4ல் இருப்பதால் இடம் பூமியால் லாபம் உண்டு. வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். சிம்மராசி நேயர்களே, அதிச்சார வியாழன் அனுகூலமாக இருக்கிறது. நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். நடக்காத காரியம் ஒன்றை நினைத்து கவலைப்படாமல் இன்று அது நடக்கப் போவதை எண்ணி சந்தோஷப்பட போகின்றீர்கள். 2லே ராகு, பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. வெளிநாட்டு முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறுவதற்கு இன்றைக்கு கிழமை புதன் என்பதால் விஷ்ணுவை வழிபாடு செய்யுங்கள். கன்னிராசி நேயர்களே, வியாபார போட்டிகள் அதிகரிக்கும் நாள். விரயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். 4ஆம் இடத்திற்கு அதிபதி 12ல் சஞ்சரிக்கின்றார். எனவே சுகங்களுக்காகவும் சந்தோஷங்களுக்காகவும் வசதிகளை பெருக்கிக் கொள்ளவும் ஒரு தொகையை செலவிடப் போகின்றீர்கள். வருங்கால நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, யோசித்து செயல்படுவதன் மூலமே யோகங்கள் வந்து சேருகின்ற நாள். நூதன பொருள் சேர்க்கை உண்டு. இன்று மாலை நேரத்தில் உறவினர்களால் விரயம் ஏற்படலாம். புதன் பலமாக இருப்பதால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. 12க்கு அதிபதியும் ராசிநாதனும் 3ல் இருப்பதால் என்ன செலவு ஏற்படுகிறதோ அதற்குரிய வரவு முன்னதாகவே வந்து சேரும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள். செல்வாக்கு மிக்கவர்கள் உங்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டப் போகின்றார்கள். ஜென்மச்சனியின் ஆதிக்கம் வந்தாலும் கூட குரு 10லே சஞ்சரிக்கும் பொழுது அதிச்சாரமாக இருப்பதால் தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். இந்த நாள் உங்களுக்கு மாலை நேரத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, புத சுக்கிர சூரிய சேர்க்கை ஏற்படும் நாள். இன்று கலகலப்பான தகவல் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. தொலைபேசி வழியில் வரும் தகவல் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் ஏற்படலாம். காரணம், 8லே குரு. 8லே ஒரு கிரகம் வலிமை அடைகின்ற பொழுது எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். வாகன மாற்றம், இடமாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை அனுசரித்து சென்றால்தான் ஆதாயம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வரவும் செலவும் சமமாகின்ற நாள். நூதன பொருள்களின் சேர்க்கை உண்டு. பிள்ளைகளின் வழியில் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஒரு சிலருக்கு குருவின் பார்வையால் திடீரென திருமண பேச்சுகள் கைகூடலாம். என்ன இருந்தாலும் அதிச்சார குரு என்பதால் கொஞ்சம் யோசித்து முடிவெடுப்பதே நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள். அருகில் இருப்பவர்களோடு அனுசரித்து சென்றால்தான் ஆதாயம் கிடைக்கும். அலைச்சல் கூடுதலாக இருக்கும். பிறருக்கு ஜாமீன் சொல்வதை தவிர்ப்பது நல்லது. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது அதிலும் ஒரு கணம் சிந்தியுங்கள். அஞ்சல் வழியில் அனுகூல செய்தி வந்து சேரலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.